السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال عليه الصلوات والتسليمات. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் 24 நோன்புகளை நோற்று 24 இரவுகளும் தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் நோற்ற நோன்புகளையும் நாம் தொழுத தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. 23 அல்ஹம்துலில்லாஹ். 23 நோன்புகள், மீதியுள்ள நோன்புகளை நோற்று இது போன்று பல ரமலான் மாதங்களை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாக, உடல் ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இந்த 2026 ஆண்டினுடைய இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவாக கூட இருக்கலாம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை யௌமு ஷக் என்பதாக சொல்வார்கள். அது பெருநாளாக கூட இருக்கலாம். நோன்பு 29ஆக வந்துவிட்டால் வெள்ளிக்கிழமை அன்று பெருநாள் வந்துவிடலாம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஜும்ஆவிலே தங்களுக்கு முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவ மன்னிப்பு. ஹதீஸிலே வருகிறது, எவர் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் இறைவனிடத்திலே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். அதற்கு ஆமீன் கூறுவது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெம்பர் படியில் ஒரு படியிலும் நிற்கும் பொழுது ஒரு துஆவை செய்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொன்றுக்கும் ஆமீன் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல் அசட்டையாக இருந்து மன்னிப்பை பெறாதவன் நாசமடைவானாக என்று கேட்டது யார்? சய்யிதுல் மலாயிகா, வானவர்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதை ஆமோதித்து ஆமீன் கூறியது யார்? சய்யிதுல் அம்பியா, அனைத்து நபிமார்களுக்கும் தலைவர், சய்யிதுல் கௌனை, இம்மை மறுமை ஈருலக தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அடியான் இப்படி நினைத்து விடக் கூடாது. நான் இவ்வளவு பெரிய பாவங்களை செய்து விட்டேனே, பல பாவங்களை செய்து விட்டேனே, அல்லாஹ் என்னை எப்படி மன்னிப்பான்? அந்த எண்ணம் கூட வந்து விடக் கூடாது. இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். நிச்சயமாக உங்களுடைய ரப்பாகிறவன் வாசிஉல் மக்ஃபிரா, விசாலமாக மன்னிக்க கூடியவன். மேகம் முட்ட நீங்கள் பாவங்களை கொண்டு வந்தாலும் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால் அதே மேகம் முட்ட நான் மன்னிப்பை உங்களுக்கு கொடுத்து விடுவேன். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது அனைத்து நபிமார்களுடைய பழக்கமாக இருந்திருக்கின்றது. சுன்னத்துல் அம்பியா, எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சூரா அஅராஃபினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். பிரபலியமான ஒரு மன்னிப்பிற்குண்டான வசனம் இது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம்.
ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னித்து இரக்கம் காட்டாவிட்டால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவ மன்னிப்பு 28வது வசனம், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத், ரப்பே என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய வீட்டிற்குள் நுழையக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் நூஹ் சூராவிலே பதிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டதை சூரா கஸஸினுடைய 16வது வசனம், ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي, ரப்பே நிச்சயமாக நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மன்னித்தான். இப்படி நபிமார்களுடைய ஒரு பிரதான ஒரு பண்பு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு கேட்பது. நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹ், அருமையான மக்களே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். யார் சொல்றது இந்த வார்த்தையை? யாரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபத்ஹ்ல லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر, நபியே உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் அதை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய முன் சென்ற பாவங்கள், பின் செய்யக்கூடிய பாவங்கள். நபி பாவம் செய்வார்களா? நபிமார்கள் எல்லாம் மாசூம், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் 100 முறை என்று சொன்னால் யாருக்காக? இந்த உம்மத் நான் கேட்கக்கூடிய மன்னிப்பின் மூலமாக பாடம் பெற வேண்டும். இந்த உம்மத் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து கொள், நபியை சொல்லிவிடுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவங்களை செய்து அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. எப்படி அல்லாஹ் அழைக்கிறான்? பாவம் செய்த அடியார்கள் என்று அழைக்கவில்லை, தங்களுக்கு தாங்களே பாவங்களை செய்து அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் என்னுடைய அடியார்களே, யாரை குறித்து? யார் பாவத்திலேயே மூழ்கி கிடந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் பாசமாக அழைக்கின்றான். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஏதோ செஞ்சிட்டீங்க பாவத்தை, என்னட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாக ஆகிவிடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிக்க கூடியவன், மிக்க கிருபைகள் அவன் இரக்கம் காட்டக்கூடியவன். எனவே எந்த காரணத்தை முன்னிட்டும் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், நமக்கு இருக்கின்றான் 70 தாயை காட்டிலும் இரக்கமுள்ள ரப்பு. அர்ஷில் எழுதப்பட்டிருக்கிறது, சபகத் ரஹ்மதி கதபி, என்னுடைய கருணை கடல் கோப கடலை முந்திவிட்டது. என்னுடைய கருணை கடல் கோப கடலை
முந்திவிட்டது என்று அர்ஷில் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு சம்பவம். பனி இஸ்ரவேலர்களில் ஒருவன் 99 கொலைகளை செய்து முடித்தான். 1 2 அல்ல, எத்தனை கொலைங்க? ஒரு கொலையை செஞ்சாலே ஒருவனை அநியாயமாக கொன்றாலே ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தையும் கொன்றதற்கு சமம். ஒருவரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தையே வாழ வைத்ததற்கு சமம் என்று இருக்க, இவர் செய்த கொலைகள் 99. மனம் திருந்துகிறார், கவலைப்படுகிறார், நேரா செல்கிறார், ஒரு துறவி இடத்தில் செல்கிறார். உங்களிடத்திலாம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், தாடி வச்சு திப்பா வச்சுட்டாங்கன்னா சட்டத்தை போய் கேட்டக்கூடாது. அவர் ஆலிமா, அவர் இமாமா, அவங்கள்ட்ட நீங்க சட்டத்தை கேட்கணும். இவர் என்ன செஞ்சாரு? நேரம் துறவிட்ட போயிட்டார். துறவிட்ட போயிட்டு, நான் 99 கொலை செஞ்சிட்டேன், இறைவன் என்னை மன்னிப்பானா? அட பாவி, 99 உனக்கு மன்னிப்பே இல்லைன்ட்டார் அவர். ஏன்? ஞானம் இல்லை, மார்க் அறிவு இல்லை, உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்ட்டார். அவரை போட்டார். கொலை 100 செஞ்சுரி ஆகிப்போச்சு. 100 கொலை. ஆஹா, இப்போ வருதுடாரு நடாயிருந்து, இப்போ 100 ஆகி போச்சு. நேராக போனார். எங்க? ஒரு அறிஞர்கிட்ட போனார், ஆலிம்கிட்ட போனார். கேட்டாரு, நான் 100 கொலை செஞ்சுட்டேன், மன்னிப்பு இருக்குமா? தம்பி, ஏன்பா கவலைப்படுற? மகாபெரும் மன்னிக்கும் மாமன்னன் இறைவன் இருக்கின்றான், கவலைப்படாதே, உனக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. நீ என்ன செய்? இந்த முசீபத்து பிடிச்ச ஊர்ல நீ இருக்க வேண்டாம், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஊர் பக்கத்தில் இருக்குது, அங்க போய் இருந்து நீ தௌபா செய்து நீ நல்ல முறையில் நல்ல அமல்கள் செய்து கொண்டு வாழ் என்பதாக சொல்லி அனுப்புகிறார். அந்த 100 கொலையை செய்தவர் போய்கொண்டே இருக்கும் பொழுது மரணம் வருகிறது. அதிலே வேதனை செய்யக்கூடிய மலக்கு, நான் தான் இவருடைய உயிரை கைப்பற்றுவேன் என்று சொல்கிறார். காரணம், இவர் 100 கொலையை செய்துவிட்ட மாபெரும் பாவி, எனவே இவர் நரகவாசி என்ற அடிப்படையில் நான் உயிரை வாங்குவேன் என்று அவர் சொல்ல, ரஹ்மத்துடைய மலக்கானவர் சொல்கிறார், கிடையாது, நான் தான் இவருடைய ரூஹை வாங்குவேன் சொர்க்கவாசி என்ற அடிப்படையில். காரணம், இவர் மனம் திரும்பி போய் கொண்டிருக்கின்றார் என்பதாக 2 பேருக்கு அங்கு பிரச்சனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜட்ஜாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்புறான். இப்போ சொல்றாங்க, நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, இவர் எந்த ஊரிலே கொலைகளை செய்தார்களோ அந்த ஊரிலிருந்து இவர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார் அல்லவா, அவர் இருக்கக்கூடிய இப்ப நிற்கக்கூடிய அந்த இடம், அதை அளந்து பாருங்கள். அதே போல அவர் எந்த நல்ல ஊருக்கு செல்ல வேண்டுமோ அதனுடைய தூரத்தையும் அளந்து பாருங்கள். எது கிட்ட இருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணிடுங்க. இவர் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் புறப்பட்ட ஊர் தான் கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவர் நரகவாசி, இவர் போய் சேரக்கூடிய ஊர் தான் பக்கம் இருக்குன்னா அவர் சொர்க்கவாசி. அளந்து பார்க்கப்படுது. ஒரு ஜான் கிட்ட வந்துருச்சு, அவர் செல்லக்கூடிய நல்ல ஊர் ஒரு ஜான் தான் டிஃபரண்ட். எனவே அவர் சொர்க்கவாசி என்ற அடிப்படையில் கைப்பற்றப்பட்டது. இந்த ஹதீஸின் கீழே புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸின் கீழே குறிப்பிடுவாங்க, ஆனால் உண்மையிலேயே அந்த ஊர் தான், எந்த ஊரிலிருந்து புறப்பட்டாரோ அதுதான் மிக நெருக்கமாக இருந்தது. கருணைக்கு சொந்தக்காரன், அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் அந்த ரப்பு அதை தூரமாக ஆக்கிவிட்டு அவர் செல்லக்கூடிய அந்த நல்ல ஊரை நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். எப்படியாவது ஏதாவது ஒரு மூலமாக என் அடியார்கள் என்னை நெருங்கிவிட மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கின்றார். அருமையானவர்களே, ஒரு மது பிரியர் எந்த நேரமும் மதுவில் தான் இருப்பார். அவர் இறந்து போயிட்டாரு. அந்த ஊர்ல ஒரு நல்ல ஒரு சாலிகான மனிதர் கூட இருந்தார், இறையச்சம் உள்ளவர். அந்த மது பிரியர் இறந்த பிறகு இந்த நல்ல சாலிகான மனிதர்கிட்ட சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் ஜாலத்துல வைங்க, அவனே மதுவில் உருண்டு கொண்டிருப்பான், ஒரு பாவி, அவனுக்கு எப்படி நான் தொழுக வைப்பேன் என்பதாக சொல்லி தொலை வைக்க மறுத்து விட்டார். அன்றைய தினம் அவர் இரவிலே தூங்குகிறார். தூங்கும் பொழுது ஒரு கனவு பார்க்கிறார். அந்த கனவிலே சொர்க்கத்திலே இந்த மது பிரியர் சொர்க்கத்திலே தொழுது கொண்டிருப்பதாக கனவிலே பார்க்கிறார். ஆச்சரியம். அவர் விழித்தெழுந்ததுமே நேராக அவர் வீட்டுக்கு சென்றார். சென்று அவருடைய மனைவியிடத்தில் கேட்டார், இவர் என்ன செயல்களை செய்வார்? இவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒவ்வொரு வாரமும்
வெளியிலே சென்று அனாதை குழந்தைகளை அழைத்து தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து, எனக்காக துவா செய்யுங்க, நீங்க உங்க துவாவில் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பான் என்று செய்வார். சுப்ஹானல்லாஹ். அந்த அனாதை குழந்தைகளிடத்திலே இவர் நடந்து கொண்ட அந்த விதம் அல்லாஹ்விடத்திலே பிடித்து போய்விட்டது. ஏதாவது ஒரு அனுபவம், ஏதாவது ஒரு முறையில் என் அடியான் என்னை நெருங்கிவிட மாட்டானா, நான் அவனை மன்னித்து அவனை சுத்தப்படுத்தி என்னுடைய அடியானாக ஆக்கி அவனுக்கு நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்க வேண்டுமே என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியப்படுகிறான். கண்ணியமானவர்களே, தௌபா என்பது சாதாரண விஷயம் அல்ல. அத்தாயிபு மினல் தம்பி கமன் லா தன்பலா. யார் தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டார்களோ, தௌபானா என்னங்க? 3 விஷயம். முதலாவது வருந்தணும், இரண்டாவது இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கணும், மூன்றாவது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கணும். தேவைப்பட்டால் ஓரிரு சொட்டு கண்ணீர் வடிக்கலாம். மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவர் பாவமே செய்யாதவரை போல என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பாலைவனத்துல ஒருவர் ஒட்டகத்துல தனக்கு தேவையான தண்ணீரையும் உணவுகளையும் வைத்துக் கொண்டு பல நூற்றுக்கணக்கான மைல்கள் செல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் மணல், கடும் சூடு, அதிலே போய் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று ஓய்வெடுத்து விட்டு விழித்து பார்த்தால் அவருடைய ஒட்டகம் காணவில்லை. அந்த ஒட்டகத்தில் தான் அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய அனைத்து உணவுகளுமே இருக்கின்றது. ஒரு சொட்டு தண்ணீர் அவர் கையில் இல்லை. கடுமையான வெயில், பதறி போய்விடுகிறார். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த சம்பவத்தை. அந்த அடியான் நாலா பக்கமும் தேடுகிறான், அலைகிறான், கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறான். இனிமேல் நாம் தேடி பிரயோஜனம் இல்லை, இந்த வெயிலில் நாம் இறந்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி அவன் படுக்கின்றான். திடீரென்று அவனுக்கு விழிப்பு வருகிறது. பார்த்தால் காணாமல் போன ஒட்டகம் அங்கே இருக்கிறது. அதை பார்த்ததுமே அவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தின் மிகுதியால் சொன்னான், அல்லாஹும்ம அன்த அப்தி அன ரப்புக். அல்லாஹ்வே, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய ரப்பு என்பதாக மகிழ்ச்சியிலே சொன்னான். மகிழ்ச்சி அந்த அளவிற்கு அவனை சொல்ல வைத்து விட்டது. இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தி அப்திஹி மின் அஹதிக்கும் பி ராஹிலத்திஹி. அந்த அடியான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தானோ அதைவிட அதிகமாக தௌபா செய்யக்கூடிய முஃமினான அடியானுடைய தௌபாவை பார்த்து அந்த அடியானை அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தாஹூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆதமுடைய மகன் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். இப்ப சொல்லிட்டாங்க, அப்ப தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அவனை விட ஒரு மடமைக்காரன் யாரும் இருக்க முடியாது. அடுத்து சொன்னார்கள், வகைருல் ஹத்தாஈன அத்தவாபூன். தவறு செய்தவர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மீட்சி பெற்றவர்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று பாவத்திற்காக வேண்டி அவன் மன்னிப்பு கேட்டு தன்னை திருத்திக் கொண்டவர் மிகச் சிறந்தவர் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். யார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமிக்க வகையிலெல்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கு வாழ்க்கையிலே பிரகாசமாக ஆக்கி வைப்பார். எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார், அவரிடத்திலே கேட்கக்கூடிய மன்னிப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற இமாம்கிட்ட ஒரு விவசாயி வந்தார். வந்து சொன்னார், விவசாயத்துல தண்ணியே இல்லை, மழைக்காக என்ன செய்யலாம்னு கேட்கிறார். ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, நீ அதிகமா பாவ மன்னிப்பு தேடுப்பா அல்லாஹ்ட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க, உனக்கு தண்ணீர் கிடைக்கும். இன்னொருத்தர் வந்தார், வியாபாரத்துல நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். அவர் வந்து சொன்னார், இமாம் அவர்களே, வியாபாரத்தில் நஷ்டமா இருக்குது, உனக்கு நல்ல வியாபாரம் நடக்கணுமா, இஸ்திக்ஃபார் செய், அதிகமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடு அப்படிங்கிறார். இன்னொருத்தர் வந்தார், இமாம் அவர்களே, திருமணம் முடித்து பல வருடங்கள் குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியம் வேணுமா, நீ இஸ்திக்ஃபார் செய், அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடு என்பதாக சொல்லி அனுப்புறாங்க. பக்கத்தில் இருந்த அவருடைய மாணவர் கேட்கிறாங்க, உஸ்தாத் அவர்களே, 3 பேர் வந்தாங்க, 3 பேருமே வெவ்வேறு கேள்விகளை கேட்டார்கள், ஆனால் கொடுத்த பதிலும் ஒன்றுதான், என்ன காரணம்? இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை இந்த பதிலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூஹிலே சொல்லி காட்டுகிறான். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ
நீங்க அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமா அல்லாஹ் மிக்க மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தீர்களேயானால் அல்லாஹ் அடுத்து அதற்காக வேண்டி தரக்கூடிய வாக்கியம் என்ன தெரியுமா? யுர்சிலிஸ் அலைக்கும் மித்ராரா, தொடர்ச்சியான மழைகளை அல்லாஹ் தஆலா தருவான். இரண்டாவது வயும்திதுகும் பிஅம்வால், அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் பரக்கத்து செய்து பொருளாதாரத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். மூன்றாவது வபனீன், அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் ஆண் மக்களை அல்லாஹ் தருவான். பெண் மக்கள் நாங்கள் அல்லாஹ் பதிவு செய்யும், ஆண் மக்களை அல்லாஹ் கொடுப்பான். இப்ப இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது தண்ணீர் பிரச்சனை நீங்கி விடுகிறது, விவசாயத்திற்கு தண்ணீர் வந்து விடுகிறது. இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது பொருளாதாரத்தை அல்லாஹ் பரக்கத்து செய்கின்றான். வியாபாரத்தில் நஷ்டம் என்று வந்தவருக்கு இஸ்திக்ஃபார் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் பரக்கத்தால் வியாபாரத்தை பன்மடங்காக பல்கி பெருகச் செய்கின்றான். இஸ்திக்ஃபார் செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட குழந்தையை பெற்றெடுப்பார்கள். குவைத்தில் நடந்த 2 சம்பவம், ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய உங்களுக்கு அந்த இதை சொல்லியிருக்கிறார். குவைத் பத்திரிகையில் வந்து 2 சம்பவம், ரெண்டுமே பெண்களை சார்ந்தது. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு 30 வயது, 5 ஆண் குழந்தைகள், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த நிலையில் அவருடைய கணவர் இறந்து போயிடுறாரு. அந்த பெண்ணுக்கு உலகமே இருட்டாய் போயிடுச்சு, யாருமே உதவிக்கு இல்லை, சொல்லனா துயரம். வீட்டில் சிடி பயான் இருந்திருக்கு, அது அவங்க போட்டு பார்த்துருக்குறாங்க. அதில் அந்த இமாம் பயான் செய்கிறாரு, இந்த ஆயத்தை சூரா நூஹுடைய வசனத்தை, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் என்ற அந்த வசனத்தை அதை கேட்டதுமே, அதுக்கடுத்து நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பரக்கத்தை செய்வான், பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானா. அன்று முதல் அந்த பெண்மணி இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சாங்க. பொருளாதார நெருக்கடி அந்த பெண்ணுக்கு, எப்படி சமாளிக்கிறது 5 குழந்தைகளை? சுப்ஹானல்லாஹ். உறுதியாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இஸ்திக்ஃபார் எப்படி பாவம் செய்ய மனசு வரும்? இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. ஒரு தகவல் வருது அவங்களுக்கு, அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அந்த வஃபாத்தானதற்கு பிறகு அவருடைய பெருங்கொண்ட சொத்திலிருந்து ஒரு பெருங்கொண்ட ஒரு பகுதி இந்த அம்மாவுக்கு வருது. அதன் மூலமாக இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஹாஃபிதாக்கி, ஆலிமாக்கி, முஃப்திகளாக ஆக்கி, சுப்ஹானல்லாஹ், அந்த முஃப்திகள்கிட்ட மக்கள் சாரசாரையாக வந்து சட்டங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை உருவானது என்பதாக அந்த பத்திரிகையில் எழுதுறாங்க. அந்த பெண் இஸ்திக்ஃபார் அதிகமாக செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட அந்த பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் தஆலா லேசாக்கினான். அதே மாதிரி இன்னொரு பெண் திருமணம் முடித்து பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, 12 வருடங்களாகிவிட்டன. அவருடைய கணவரும் பல நாடுகளுக்கு போனார், மருத்துவம் பார்க்கிறார், பயன் இல்லை. அரபு நாடுகளில் பெண்களும் ஜும்மாவுக்கு போவாங்க, தொழுகைக்கு போவாங்க. இந்த அம்மாவும் கணவரும் ஒரு ஜும்மாவுக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஜும்மாவில் அந்த இமாம் இதே வசனத்தை சூரா நூஹுடைய வசனத்தை ஓதி பயான் செய்கிறார். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான். அந்த பெண்ணும் அந்த கணவரும் உறுதியாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தாங்க, மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், 6 மாதத்தில் அந்த பெண் கர்ப்பமுற்றார்கள். இஸ்திக்ஃபார் சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய பாவங்களை மட்டும் மன்னிக்காது, நம்முடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த ஒரு பிரகாசமான ஒரு சூழலை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. உள்ளங்கை நெல்லிக்கனியான விஷயம். எனவே அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலே உறுதி எடுக்க வேண்டும். நான் அதிகமாக நபியே, முன்பின் பாவங்கள் செய்யப்பட்ட நபியே, ஒரு நாளைக்கு 100 முறை மன்னிப்பு தேடுகிறார் என்றால் நாம் எம்மாத்திரம்? குறைஞ்சபட்சம் நாம் சுபஹுக்கு பிறகு ஒரு 100 தடவை, அசருக்கு பிறகு ஒரு 100 தடவை நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்போம். அதன் மூலமாக பல பரக்கத்துக்களை பார்க்க முடியும். அசாத்தியமானவைகளை எல்லாம் சாத்தியமாக ஆக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ஆயுதம் இஸ்திக்ஃபார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரசித்தி பெற்ற இமாம், அவங்கள பார்க்கறதுக்கே பல பேர் வருவாங்க. உலகத்திலேயே அவங்களுடைய ஜனாசாவுல கலந்து கொண்ட மாதிரி
யாருடைய ஜனாசாவிலும் மக்கள் கலந்து கொண்டது கிடையாது. அப்படிப்பட்ட கபூலியத்தை அடைந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் தன்னுடைய ஊரிலிருந்து ஷாம் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டே இருக்கும் பொழுது இரவு நேரமாகிவிட்டது. கடுமையான களைப்பு, அசதி. ஒரு பள்ளியிலே தங்குவதற்காக படுத்திருக்கிறாங்க. அங்கே உள்ள மோதினார் உடலை. வாட்ச்மேன், போங்க வெளியே போங்க, இடமில்லை உங்களுக்கு அப்படிங்கிறாரு. கடுமையான அசதியாக இருக்கு, நான் சுபுகு பிடிச்சிருந்து போயிடுறேன். ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்று அவருக்கு தெரியாது. பிடிச்சி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, பிடிச்சி பரபரன்னு இழுத்து வெளியே கொண்டு போட்டார். இதை அங்கிருந்து ரொட்டி சுட்டு இருக்கக்கூடிய, ரொட்டி சுட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர் பார்க்குறாரு. யார் இப்போ ஒரு அந்நியராக இருக்கார். சரி, நம்ம அவரை வீட்டில் கூட்டு போய் தங்க வைப்போன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவருடைய தங்கக்கூடிய இடத்துல தங்க வைக்கிறார் இமாம் அவர்களை. ஆனால் அவருக்கும் தெரியாது இமாம்ண்டு. அப்போ ரொட்டி சுடுறதுக்காக மாவு குலைக்கிறாரு. அவருடைய உதவி அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. இஸ்திஃபார் செய்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் என்று இஸ்திஃபார் செய்து கொண்டே இருக்கிறார் அந்த மனிதர். இதை பார்க்குறாங்க இமாம் மிகப்பெரிய ஹதீஸ் துறையினுடைய மாமேதையாச்சே. அவங்க விளங்குறாங்க, யார் இஸ்திஃபார் செய்வாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்க கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் கபூல் செய்வான்னு வருது ஹதீஸில். இவர் என்னடா எப்போ பார்த்தாலும் இஸ்திஃபார் செஞ்சுட்டே இருக்கிறாரு, இவர்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு இமாம் அவர்கள் கேட்டாங்க, இன் கான கத் வஜத லிகஸரத்தில் இஸ்திஃபாரி ஸமரா. நான் நண்பரே, நீங்க அதிகமா இஸ்திஃபார் செய்றீங்களே, இதனால ஏதாவது நீங்க பலனை அடைந்து கொண்டீர்களா? ஃபஜாபஹுல் ஹப்பாஸ், ரொட்டி சுடக்கூடியவர் பதில் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா தஅவத்துல்லாஹ தஅவத்துன் இல்லா இஸ்தஜாப லி மா அதா தஅவத்தின் வாஹிதா. நான் கேட்ட எந்த துஆவையும் அல்லாஹ் மறுக்கவில்லை, எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொண்டான். ஒரே ஒரு துஆவை தவிர, அந்த ஒரு துஆ மட்டும் இன்று வரையிலும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லை. فسأله الإمام أحمد ما هذه الدعوة التي لم تستجب لك. அது என்ன துஆ, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பதில் வரலையே, அது என்ன துஆ? فقال الخباز, ரொட்டி சுடக்கூடியவர் சொன்னார், தஅவத்துல்லாஹ், அந்த துஆ தான், யா அல்லாஹ் ஐ யுரியனி அல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல். இந்த நாட்டில் இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பற்றி போற்றி புகழ்றாங்க, சிலாகித்து சொல்லி காட்டுறாங்க. நான் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு தடவையாவது பார்க்கணுமே. ரப்பே, எனக்கு அந்த இமாமை காட்டு துவா செய்யற, இன்னைக்கு வரைக்கும் அந்த துவா கபூலாகல என்பதாக சொன்னார். ஃபகால் அல் இமாம் லஹ், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவரை பார்த்து சொன்னாங்க, அன அஹ்மது பின் ஹம்பல் வல்லாஹி இன்னி ஜுரிர்து இலைக ஜர்ரா. நான் தான் நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் பார்ப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அந்த அஹ்மது பின் ஹம்பல் நான் தான். உங்களுடைய துஆவிற்காக அல்லாஹ் என்னை பரபரவென்று இழுத்துக் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிப்பாட்டிவிட்டான் என்பதாக சொன்னார்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் பாவ மன்னிப்பினுடைய வலிமை, பாவ மன்னிப்பினுடைய மகத்துவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 200 முறை நானும் நீங்களும் நம் வீட்டு பெண்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் 200 தடவை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நமது நிர்வாகத்தின் கீழ் டி நகரில் 3 நிஸ்வான் மதரசாக்கள் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. பெண்களுக்கு மார்க்க கல்வி மிக அவசியம். பெண்கள்கிட்ட மார்க்க கல்வி போயிட்டா மாஷா அல்லாஹ் அந்த குடும்பமே பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். தக்வா உள்ள பிள்ளைகளாக உருவாகுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய டி நகருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிஸ்வான் மதரசாக்கள்ல 120 பெண்கள் ஓதுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து குடும்ப பெண்கள் வரை ஓதுறாங்க. 9 உஸ்தாது பீபிகள். இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது. ஒவ்வொரு மாசமும் 75,000 செலவாகுது. ஆனால் இதுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துடக்கூடாது. உஸ்தாத் பீவிகளுக்கு ஹதியா கொடுப்பதற்கு ஒவ்வொரு மாதம் பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டே இருக்குது. நிர்வாகம் எவ்வளவுதான் செலவு செய்யும்? இந்த பக்கம் 3 பள்ளியுடைய இமாம்கள், மோதினார்கள், ஊழியர்கள், கரண்ட் பில்லு. இன்னொரு பக்கம் ஆண்களுடைய மதரசா நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட 4-5 உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நம்முடைய நிஸ்வான் மதரசாவுக்காக வேண்டி டி நகரில் 2 இருக்குது, ஸ்ரீராம்பேட்டில் ஒரு நிஸ்வான் மதரசா இருக்குது. இந்த மதரசாவுக்காக இன்ஷா அல்லாஹ் தொழுது விட்டு செல்லும் பொழுது
தாங்கள் தாராளமாக நிதி உதவி செய்யுங்கள். உங்களுடைய சதகா, அன்பளிப்பு, இந்த ரெண்டு தான் கொடுக்கணும். ஜக்காத் இதில் கொடுத்துடக்கூடாது. காரணம் என்னென்னா, பிள்ளைங்க தங்கி படிக்கலை. தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அந்த 7 பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். இது தங்கி படிக்கக்கூடிய மதரசா இல்லை, போயிட்டு வந்துடுவாங்க. இந்த ஹதியா வந்து உஸ்தாத் பீவிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். எனவே அது ஜக்காத்தில் கொடுக்கக்கூடாது, சதகா ஹதியாவை கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வைத்துக்கொண்டு தொழுது விட்டு செல்லும் பொழுது தாராளமாக உதவி செய்யுங்கள். பணம் கொண்டு வராதவர்கள் நம்பர் ஜிபே நம்பருக்கு அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நோன்பு பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளிவாசலில் 8:30 மணிக்கு நடைபெறும். உஸ்மான் ரோட் பள்ளிவாசலில், பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்லத் பள்ளிவாசலிலேயும் பாண்டி பஜார் ஆபிதின் பள்ளிவாசலிலேயும் 9 மணிக்கு நடைபெறும். ஃபித்ரா, ஜக்காத்துல் ஃபித்ர் ரொம்ப முக்கியமானது. நம்ம நோம்புல நம்மளை அறியாமல் பேசியிருப்போம், கொண்டிருப்போம், ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். இதெல்லாம் நீக்கப்பட்டு முழுமையான நன்மையை அடைவதற்காக வேண்டி, குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ர் நம்ம கொடுக்கணும். அதாவது எப்படின்னு சொன்னால், இப்போ இருந்து அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னால் வரையிலும், பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தா அது செல்லுபடியாகாது. ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை தான் கொடுக்கணும். 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை. ஹனஃபி மதுஹபில் தானியம் அல்லது கிரயம், தானியம் 1 கிலோ 650 கிராம் அரிசி அல்லது கோதுமை அல்லது 100 ரூபாய். அது நம்ம என்ன செஞ்சோம், ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து பெருநாள் தொழுகைக்கு முன்னதாகவே கொடுத்துடணும். இன்னும் இப்போ கூட கொடுக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள். சரி, அடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு இஷாவுடைய தொழுகை 9:30 இருக்கும். அதை தொடர்ந்து தராவியுடைய தொழுகை நடைபெறும். தராவி தொழுகை முடிந்த பிறகு ஹத்முல் குர்ஆன் துஆ ஓதப்படும் வித்ர் தொழுகைக்கு பிறகு. அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சிறப்பு பயான் அப்துல்லா புகாரி அவங்க இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறாங்க 27ஆம் கிழமை பயான் செய்வதற்காக வேண்டி. அதற்கு முன்னால் பிற 25 நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ், நாளைய தினம் டி நகர் உஸ்மான் ரோட் ஜாமியா மஸ்ஜித் மற்றும் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாத் உலமா இணைந்து நடத்தும் மாபெரும் திருக்குர்ஆன் மாநாடு. மாஷா அல்லாஹ் இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 76ல் துவக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அரை நூற்றாண்டை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமதானில் அநேகமாக ஃபர்ஸ்ட் நம்முடைய இந்த ரமதானில் மாபெரும் திருக்குர்ஆன் மாநாடு நம்முடைய பள்ளிவாசலில் வைக்கிறோம். அதில் அற்புதமான பல பேச்சாளர்கள், திருக்குர்ஆன் கருத்தரங்கு நடக்க இருக்குது. அதற்கு பிறகு 2 பேச்சாளர்கள், அதில் முதலாவது பேச்சாளர் அந்த சபையினுடைய ஆரம்பத்தில் பேசி முடிச்சிருவாங்க ஒரு 11 மணிக்கு. 2வது பேச்சாளர் இன்ஷா அல்லாஹ் சபையினுடைய கடைசியில் பேசுவாங்க. 1:45 2:15 முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய எல்லாத்திற்குமே சஹருடைய உணவு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். அதில் முதல் பேச்சாளர் அபூபக்கர் உஸ்மானி அவங்க பாடலா கைமா, இளைய தலைமுறையை வார்த்தெடுப்போம் என்ற தரப்பில் இங்கே பேசுவாங்க. 2வது கெல்லிஸ் ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் பிஇசட் பரக்கத் அலி ஃபாசில் பாக்கவி. இவங்க வந்து யாருண்டா, பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவுடைய முன்னாள் முதல்வர் பிஎஸ்பி ஜெயினுல் ஆபிதீன் உஸ்தாத் அவங்களுடைய மகனார் இவங்க. உள்ளங்கள் ஒன்றுபடட்டும், உறவுகள் மேம்படட்டும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம், நாளை சனிக்கிழமை தராவீஹ் தொழுகை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் 2:30 வரைக்கும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் கூட்டிட்டு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ கேட்டோமோ அதை விட சிறந்த முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.